இன்னைக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல வந்து என்ன மாதிரி பேப்பர்ல வந்து நம்ம டிரா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 3. நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா நீங்க கேன்வஸ் ஷீட் இல்லைன்னா கேன்வஸ் போர்டு யூஸ் பண்ணலாம். இது உங்க பெயிண்டிங்கை இன்னும் அழகா காட்டும். கேன்வஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான்ல ஃப்ளிப்கார்ட்ல ரோலாவே கிடைக்கும். இல்லை என்னால் அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த துணி கடைலாம் இருக்கும்ல, மீட்டராக வந்து ஸ்டிச்சிங்கெல்லாம் வந்து துணி வாங்குவாங்கல்ல, அங்கே வந்து கேன்வஸ் ஷீட் நீங்கள் கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஒரு மீட்டர் 60 ரூபாவோ 30 ரூபாவோ தான் இருக்கும். ஆனால் இந்த கேன்வஸ் ஷீட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் கார்ட்போர்டு ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து அக்லரிக் ஷீட்லையும் வரையலாம். ஆனால் அதுக்கு வந்து ஜிஎஸ்எம் பார்த்து வாங்கணும். ஜிஎஸ்எம்ங்கிறது ஒன்றும் இல்லை, பேப்பரோட திக்னஸ் தான். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற A4 ஷீட் வந்து 70 to 80 ஜிஎஸ்எம் இருக்குன்னா இது வந்து ஒரு 150 300 அந்த மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணுற பேப்பர் வந்து 300 ஜிஎஸ்எம். உண்மையிலேயே வந்து வரைகிறதுக்கு ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பெயிண்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதில் வரைகிறீங்கன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி சொன்ன டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்